ஓகே காய்ஸ், இந்த வீடியோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம ஒரு பெரிய ஷிப்ரெக்கு கண்டுபிடிச்சோம். அந்த ஷிப்ரெக்குள்ள கோல்டு, அயனு, அடுத்து ஏதோ ஒரு புக்கு. அந்த புக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஒரு மாதிரி ப்ளூயிஷாக ஒரு புக்கு இருந்துச்சு. அந்த புக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் நிறைய வந்துச்சு. ஓகே, வந்தோடனே நைட் ஆகிடுச்சா, சுத்தம் மான்ஸ்டர்ஸ் நியர்பையா. சரிங்க, வேறு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, அதோடு சேர்த்து ஒரு ட்ரெஷர் மேப்பும் நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிச்சு. அந்த ட்ரெஷர் மேப்பை வச்சு தான் இன்றைக்கி கண்டென்ட்டே இருக்குது. அந்த ட்ரெஷரை தேடி போகிறோம். அந்த ட்ரெஷரில் என்ன கிடைக்கிதுன்றதை பார்க்குறோம். அதுக்கடுத்து மச்சா பண்ணுறோம். ஃபீடா யாருக்கு? நம்மளுக்கே இங்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குன்றான். நம்மளோட நாய்க்கு வேறு ஃபீட் பண்ணணும். ஓகே கைஸ், அதுக்கடுத்து நான் போன பாட்டில் வந்துட்டு கடைசியில் கொஞ்சத்தோடு முடிச்சிருப்பேன். ஏன்னா அதுக்கடுத்தும் ரொம்ப நேரம் ஆச்சுன்றதுனால நான் அதோடு முடிச்சிட்டேன் கைஸ். ஓகேவா, நீங்கள் தெரியும், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு. ஓகே, அந்த மேப் நம்பக்கிட்ட. ஓகே, இன்னும் நான் ரெடியாக அவ்வளோ போகிறதுக்கு நான் அதுக்குள்ளே வெளில வந்துட்டேன் பாருங்கள். போகிறேன். ஓகே, உள்ளே போயிட்டு தேவையானதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். செஸ்ட்டில் போயிட்டு இதான் அந்த ட்ரெஷர் மேப் நான் சொன்னேன்ல, இதை இங்கே வச்சுட்டு அடுத்து கத்தி இது போ நேரம் எடுத்துக்கலாமா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இது வேணாம், இந்த ஏரோ வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்து போட் எங்கே? சரி பண்ணுறாங்க. ஓகே, இப்போதைக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிளை கையில் வச்சுக்கலாம். ஓகே, அங்கே இருக்க மாதிரி காமிக்குது. நம்ம தான் இப்போ போட் செய்யணும். பிடிச்சி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஐட்டம் ஒன்று எடுத்துக்கலாம். எங்கே பிளாங்க். ஓகே, இது எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு போட் செஞ்சிடலாம். ஓகே, நம்ம போட்டை செஞ்சாச்சு. போட் எங்கே இருக்கா? இங்கே தான் இருக்குது போட்டு. இப்போ நம்ம எந்த சைடாக போகணுன்றத பார்த்து வச்சுக்கலாம். இந்த சைடு, இந்த பக்கம் போகணுன்ற மாதிரி காமிக்குது. ஓகே, இந்த பக்கம் தான் காமிக்குது. நம்ம இங்கேயே வந்துட்டு போட்டை போட்டு சர்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஷிட். வா யூட்டனோட ஷீல்டு வேறு கையில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது போட் ஓட்டுறது. இடம் வேறு ரொம்ப தூரத்தில் இருக்குமோ? ஏன்னா போகிறேன் நவர்ற மாதிரியே தெரியலையே. இந்த கண்டென்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு தான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கவே இல்லை கைஸ். நான் நார்மலாக தான் எடிட் பண்ணுறேன். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் அப்படியே எடுப்பேன், அதுக்கடுத்து அப்படியே போட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே போட் இல்லாமல் தான் போகணும் போல. ஓகே, நம்ம போட் எடுத்துடலாம். இதுக்கு மேலே வந்துட்டு சுத்தமாக போட் இல்லாமல் தான் போகணும். போட்டையும் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம். நான் இப்போ இந்த பக்கமாக கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், மாடு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு மாடு தேவையில்லை. ஏன்னா அப்படியே இப்போ பிடிச்சாலும் நம்ம எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. பார்க்கலாம். நம்ம ஊருக்குள்ளே இப்போ போடு இது கிடச்சிருச்சு. இது கிடச்சிருச்சு. ஒரு செஸ்ட்டை தேடினா இன்னும் 2 செஸ்ட்டு கிடச்சிருச்சு. போடுங்க, நம்மளுக்கு நம்ம ட்ரெஷர் தேடி போனாலே ஒரே லக்காக கிடைக்கிது. வா, இங்கே தான் செஸ்ட் இருக்கும். ஏங்க இங்கே இருக்கு பாருங்க செஸ்ட்டு. ஐயோ, கோல்டு
கோல்டன் ஸ்வாடு. ஏன்னா எனக்கு கோல்டு அவ்வளோவா பிடிக்காது கைஸ். ஏன்னா கோல்டு வந்துட்டு ஒன்றுமே பெருசாக இல்லை கோல்டில் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே நிறையா கிடச்சிச்சு. எடுத்து வச்சுட்டு கோல்டு ஒரு செஸ்ட்டு தேடி வந்து 2 செஸ்ட்டு கிடச்சிச்சு. அதாவது ஒரு செஸ்ட்டு கிடச்சிச்சு, இன்னொரு செஸ்ட்டு தேடி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த செஸ்ட்டும் கூடிய சீக்கிரமே கிடச்சிரும். இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். டக்குன்னு இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு மறந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இது முன்னாடி போன வழி மாதிரியே இருக்குது. போன வழி தான், ஏன்னா திரும்ப அதே வழியில் மேப் காமிக்கிற மாதிரி இருக்குல்ல. சரி விடுங்க நம்ம போவோம். ஏன்னா ஷிப்ரக்கு காமிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம அந்த ஷிப்ரக்லேருந்து எனக்கே ரூட்ஸ்லாம் எடுத்துட்டோம். திரும்ப அதே ஷிப்ரக் காமிச்சிச்சுன்னா வேஸ்ட்டு தான். ஓகே இந்த பக்கம் தான் போவோம் நம்மளும். கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் போகிறேன், அது கொஞ்சம் கூட நவந்த மாதிரியே தெரியல கைஸ். ஒரு நிஜமாகவே அந்த ஷிப்ரக்காக தான் இருக்குமோ? ஆஹா இல்லை இருக்காது. அதுவாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஷிப்ரக்லேருந்து எனக்கே நம்ம லூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஷிப்ரக்கில் என்ன இது புதுசாக இருக்குது. ஏய் என்னங்கிறது டக்குன்னு ஏதோ ஆயிடுச்சு. மைனிங்கா என்னது மைனிங் ஃபிஷ். எனக்கு ஏன் இப்போ மைனிங் கிடச்சிச்சு? இந்த இடத்துல ஏதோ இருக்கப்பல இருக்கு கைஸ். இந்த இடத்துக்கு வந்தோடனே டக்குன்னு ஏதோ மைனிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கிடச்சிருச்சு. ஆஹா பயமாக இருக்கு. இதோ இந்த ஃபிஷ் தான் கைஸ், இந்த ஃபிஷ் மாதிரி தான் இருந்துச்சு. அது தொட்டுன்னு தான் மைனிங் ஃபெசிலிட்டேஷன் ஏதோ காமிச்சிச்சு. சரி இப்போதைக்கு நம்ம இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போய் வம்பு பண்ணோன்னா இன்னொரு நாள் நம்ம இந்த இடத்துக்கு வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அந்த இடத்துக்கே போயிடலாம். இன்னும் அது போயிட்டே இருக்கு. ஏன்னா கடவுளே அந்த ஷிப்ரக்கா மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த ஷிப்ரக்லேருந்து தானே இதை எடுத்தோம். அதனால அதே பக்கத்தில் வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேர்ல்டு இங்கே மேப்பில் தெரியுது பாருங்கள். ஓகே நல்ல வேலை கைஸ். அது கிடையாது கைஸ். இதோ இங்கே இருக்குது. நம்ம எடுத்தோம்ல ஒரு ஷிப்ரக்கு. அந்த ஷிப்ரக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அப்போனா இது கிடையாது. நான் எப்படி இதுதான் நம்ம எடுத்த ஷிப்ரக்குன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? இந்த இடத்துல பாருங்கள் சேண்ட் இருக்கா, கரெக்டாக இங்கே முழுங்கி இங்கே சேண்ட் இருந்துச்சு. அதை நான் போனதவே நோட்டீஸ் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல வேலை கைஸ். அதே ஷிப்ரக் கிடையாது, வேறு ஏதோ ஷிப்ரக்கு இல்லை. ஷிப்ரக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா ஷிப்ரக்கில் பெருசாக எதுவும் கிடைக்காது, சின்ன சின்ன லூட் தான் கிடைக்கும். ஓகே பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல தான் ஏதோ இருக்கப்பல இருக்குது. கடவுளே நான் எடுத்துடணும். கண்டிப்பாக கிடச்சிடணும். டெசர்ட் மாதிரி தெரியுது. இங்கே ஒரு இது இருக்குது. மொத்தமாக 3 செஸ்ட். அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி கைஸ் இங்கே ஒரு உடஞ்சி போன இது இருக்குது. இது ஏதோ சொல்லுவாங்க, ஏன்னா மறந்துடுச்சு எனக்கு. ஓகே நம்ம போட்டு இங்கே நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட் போய் நம்ம இந்த செஸ்ட் எடுத்துடலாம். இன்னும் ஏன் நோக்கி ஏதோ ஓட்டு போட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் போகணுமோ? போய் பார்க்கலாம். என்னடா இது போயிட்டே இருக்கு. இல்லைன்னு நினைக்கிறேன். இது இல்லையோ மேப்பில் பாரு. கரெக்டாக நம்ம தலைக்கு மேலே இருக்கும் போது தான் காமிக்குது. கைஸ் நம்ம மைனிங் ஃபெசிலிட்டியில் நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கிடச்சிச்சுல்ல, அந்த போர்ஷன் வந்தோடனே நம்மளுக்கு மைனிங்கே பண்ண முடியல.
மைண்ட் பண்ணவே முடியல. இருங்க, ஒரு வேளை தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால இப்படி இருக்கா, இல்லை மேலேயும் இப்படி தான் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம், ஐயோ நான் எதுவும் ஈஸியாக சரி விடுங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு அதுக்கு வரலாம். இன்னும் எவ்வளோ நேரம்? 117 மினிட்ஸா? சரி, இதுக்குள்ளே ஏதாவது நல்ல ஐட்டமாக கிடைக்கணும். பரவாயில்ல, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் நல்ல ஐட்டம்ஸ் தான். அடுத்து 2 ஒப்சிடியன் கிடச்சிருக்கு. சூப்பர். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப சின்னமாக தான் கிடச்சிருக்கு. ஆஹா, இங்கே கோல்டன் பிளாக் இருக்குது. ஏன்னா இது இப்போ நம்மளால் வெட்ட முடியாது. இதுக்கு அயன் பிக்கேக்ஸ் தான் தேவை. நான் வரும்போதே அயன் பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணுமோ? சரி, இதுக்கப்புறம் எல்லா டைமும் நம்ம வரும்போது அயன் பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு அயன் பிக்கேக்ஸ் செய்ய முடியுதான்னு பார்க்கலாமா? செய்ய முடிஞ்சால் செம்மையாக இருக்கும்ல. சும்மா ஜஸ்ட் ட்ரை தான், பார்க்கலாம். அயன் பிக்கேக்ஸ் 2 அயன் தான் கிடைக்குதா? சரி, 2 அயனால் செய்ய முடியாது போல. சரி விடுங்க, என்றைக்கும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இங்கேயே பெட்டை போட்டு தூங்கிடலாம். ஐயோ, பெட்டு கொண்டு வரல, என்ன பண்ணுறது? சரி, மைனிங் அந்த இது போயிடுச்சு போல இருக்குது. நம்ம இப்போ போயிட்டு டக்குன்னு மைண்ட் பண்ணி அதை எடுத்துடலாம். எங்கே இருக்கோம் நம்ம? மேப்பில் நம்மளை காமிக்கல. ஓ, இங்கே இருக்கோமா? கொஞ்சம் மேலே இல்லை, இங்கே இல்லை. ஓகே, இங்கே தான் மைண்ட் பண்ணோம். டக்கு நம்ம பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, இவனை கண்டுக்கூடாது கைஸ், அப்படியே நம்ம கீழே போயிடலாம். வந்துட்டான் அடி அடி அடி. எப்போ வரமாட்டான்னு நினச்சேன், வந்துட்டான். என்ன கைஸ் இது? கொஞ்சம் தண்ணியா? இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் ஏதோ இருக்க போல இருக்குது. இப்போதைக்கு கீழே எதுவும் இல்லை. அது வந்துட்டு கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். எங்கள் மேப்பை பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்க மாதிரி தான் காமிக்குது. இந்த வழியாக மேலே தொண்டுட்டு போகலாம். ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. ஆஹா, தெரியாமல் இந்த சைடு வந்துட்டோமோ? இங்கே ஒன்றுமே இருக்க மாதிரி தெரியல இந்த இடத்துல. தண்ணி வேறு நம்மளை அடிச்சிட்டு போகுது. கைஸ், இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சத்தியமாக வேஸ்ட்டு. ஏன்னா ஒன்றுமே கிடைக்கல, வேஸ்ட்டாக தான் திரும்பி போகிறோம். சரி, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்க வேண்டியதான் நினைக்கிறேன். எதுக்கும் இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் மைண்ட் பண்ணி பார்த்துட்டு முடிக்கிறதா இருந்தால். இங்கே தான் கரெக்டாக காமிக்குது. ஏன்னா எங்கே ட்ரெஸ் தான் தெரில. ஒருவேளை நம்மளுக்கு நம்ம தலைக்கு மேலே எதுவும் இருக்குமோ? இருங்க, இதை வெட்டி பார்க்கலாம். கடவுளே, ப்ளீஸ் என் கண்ணில் காமிச்சிட்டு வெளில போயிட்டு நம்ம வந்து தேடலாம். என்ன நம்மளோட இதில் உட்காந்துருக்கான்? தம்பி, நீ இதெல்லாம் உட்காரக்கூடாது தம்பி.
போடுறா என்ட்ருமேனு. என்ன என்ட்ருமேன் அடிக்கவும் மாட்டான். இதுதான் சாக்கு. என்ட்ருமேனை போட்டுடலாம். யாருமே போட்டில் இருக்கும்போது அடிக்க மாட்டாங்க குரூப்பில் இருக்கு. என் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இருங்க சரி விடுங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. நம்மளுக்கு முன்னாடியே இவனுங்க வந்து ஆட்டையை போட்டு போயிட்டுருக்கானுங்க அவ்வளோ இருக்கு. சரிங்க ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம இங்கே வந்ததுக்கு ஏதோ 2 இது கிடச்சிச்சு. அந்த புரோக்கன் அது ஏதோ சொல்லுவாங்க. புரோக்கன் அந்த இது கிடச்சிச்சு. ஓகே எதுக்கு இந்த ஷிப்ரெக்கில் திரும்ப ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு வந்துடலாமா? ஏன்னா திரும்ப அந்த ஷிப்ரெக்கில் ஏதாவது இருந்தால் ஒரு நம்ம மிஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குங்கள. அதுக்கு தான் சொல்கிறேன். திரும்ப இந்த ஷிப்ரெக்கில் எதுக்கும் செக் பண்ணிட்டு போயிருக்கலாம். அங்கே பாருங்கள் நம்ம முதல்ல திறந்து போட்டாலும் அது அப்படியே இருக்குது. ஸ்பைசிவா இது எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். நான் முன்னாடியே இதை யோசிச்சேன். என்னடா அது புதுசாக இருக்குது. சரி ஏதாவது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குன்னு நினச்சேன். சரிங்க இங்கே ஒரு டேபிள் இருக்குமே. இங்கே ஒன்று இருக்குமே. இதோ இங்கே இருக்கா. ஓகே நம்ம முன்னாடியே எடுத்த மாதிரி தான் எதுவுமே இல்லை எடுத்ததுனால. ஓகே கைஸ் இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வந்தது நம்ம ட்ரெஷர் இருக்கும்னு நினச்சி ட்ரெஷர் தேடி வந்தோம். ஏன்னா நம்மளுக்கு கிடச்சது வேறு. ஏன்னா அதுவும் ஒரு விதமான ட்ரெஷர் தானே. சரி விடுங்க ஏதோ நம்மளுக்கு கிடச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஐயோ ஒருத்தன் வர வரான். நான் இதோட முடிச்சுக்கிறேன்.